ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் ப்ரோமோ 1 அண்ட் ப்ரோமோ 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 பற்றி பார்க்க போகிறோம். என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேக்கு இன்றைக்கி விருந்திருக்கு அப்படின்றது ப்ரோமோ 1லேயே தெரிஞ்சுது. கேப்டன் 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 பேசினார். ஆனால் பாருக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்ம அதை கெஸ் பண்ணலை. புரியுதா? எஃப்ஜேக்கு விருந்து ப்ளஸ் பாருக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அப்படி தான் வந்து இந்த வீக்கெண்டோட சனிக்கிழமை எபிசோடு இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோவில் மிக தெளிவாக வந்து பாரு வேலை செய்ததுக்கான கிரெடிட், எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்த கிரெடிட், அந்த நாட்களில் கூட 15 ஆட்களுக்கு சமைத்து போட்ட அந்த கிரெடிட், அதில் எஃப்ஜே தலையிடவில்லை என்ற கிரெடிட், இந்த கிரெடிட் எல்லாம் ரெண்டாவது ப்ரோமோலே கிடச்சிருச்சு. பாருடைய ரசிகர்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கலாம். எஃப்ஜே கேப்டனாக வந்து இந்த வாரம் வேலை பார்க்கல, கரெக்டு தான். அவனுக்கு ஒரு கொட்டும் தேவை தான். ஆனால் எந்த விஷயத்தில் கொட்டணுமோ அந்த விஷயத்தில் கொட்டாமல் இந்த கேப்டன்சியை வச்சு நீங்கள் கொட்டுறது தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. எஃப்ஜேவை அடுத்து காப்பாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, கரெக்டாக? நீங்கள் கொட்ட வேண்டியது எஃப்ஜேவும் வியானாவும் சேர்ந்து ஒரு கேவலமான கண்டென்ட் உள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதை வச்சு கொட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என் கருத்து. ஆனால் நீங்கள் தான் கொட்ட மாட்டீங்களே, அந்த கண்டென்ட் கொட்ட மாட்டீங்களே. ஸோ ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன இருக்குது? சமைக்கும் போது எஃப்ஜே உதவி பண்ணலை அப்படின்றது சுட்டி காட்டப்படுது. எஃப்ஜே வேணுமுன்னே தான் அதை பண்ணார் அப்படின்றத பல இடங்களையும் பதிவு பண்ணார். போய் உட்காந்து கூட்டு சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வந்து பார்வை டார்கெட் பண்ணார். அதுக்கெல்லாம் வாங்கி கட்டட்டும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் தனியாக வந்து இந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பாரு நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்கட்டும். அதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த லெட்டர் மேட்டரில் விஜய் சேதுபதி இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன பேசுகிறாருன்றதை பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். அந்த லெட்டர் மேட்டரில் மட்டும் இந்த ஆள் பாருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம பேசுவோம். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. லெட்டர் மேட்டரு முழுக்க 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 அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு. அதை பெருசுபடுத்தக்கூடாதுன்னு அங்கே எல்லோரும் நினச்சாங்க. ஒரு கேப்டனாக இவர் தலையிட்டு இருக்கணும் தான். ஆனால் பாரு விஷயத்தில் என்ன நம்பிக்கையில் ஒரு கேப்டனாக தலையிடுவீங்க சொல்லுங்கள்? நீங்களே வாரம் சொல்கிறீங்க பாரு வந்து எப்படி பேசுவாங்க, என்ன மாற்றி பேசுவாங்கன்னு தெரியும். பாருக்கு எஃப்ஜேக்கும் ஆகாதுன்றது தெரியும். அடுத்த வாரம் கேப்டன்சியில் போட்டி போட முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த அம்மா ஆடின ஆட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க. இது இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் ஆன விஷயம் கிடையாதுல்ல. எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? அப்போ எப்படி வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து கேட்காம இன்வால்வ் ஆவான்? திரும்பவும் ஏன் ஒரு கேப்டனாக அவங்க இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது ஒரு புறத்தில் இருந்தாலும், எத்தனை கேப்டனுக்கு இந்த பாரு வந்து மதிப்பு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? நான் வேணால் உங்களுக்கு அதை வந்து தனித்துவமாக ஒவ்வொரு வாரம் யார் யார் கேப்டனாக இருந்தாங்க, அந்த கேப்டனுக்கு எதிராக பாருவுக்கும் அவங்களுக்கு 2 பேத்துக்கு நடந்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்றத தனியாகவே வீடியோ போட முடியும். எத்தனை கேப்டனை மதிச்சிருக்காங்க? எத்தனை கேப்டன் அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வரும்போது வந்து அவங்க நின்றுருக்காங்க? துஷாரில் ஆரம்பித்து பிரவீனில் ஆரம்பித்து எத்தனை கேப்டனுக்கு, சபரி கூடலாம் நல்லா கேப்டனாக இருக்கும்போது கரெக்டாக இருந்தாங்களா? கேப்டனுக்கும் பாருக்கும் தான் ஆகாதே. எப்படி வந்து அவர் சமாதானம் பேசுவார்? புரியல எனக்கு. இல்லை அவர் பேசியிருக்கணும் தான், ஒரு கேப்டனாக வந்திருக்கணும் தான், இதெல்லாம் தாண்டி வந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்கணும் தான். பட் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணல. பட் அது எஃப்ஜே பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆள் பாருன்றதுனால தான் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் அந்த லெட்டர் மேட்டர் இவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். இவர் மட்டும் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணட்டும், அப்புறம் இருக்குது.